நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூஸ் அண்டு டிஸ்யூஸ் தியரி அப்படின்றான். யூஸ்னால் பயன்படுத்தக்கூடியது, டிஸ்யூஸ்னால் பயன்படுத்தாமல் இருப்பது. ரைட்டா? தேவையற்றது, பயன்படுத்துறது மற்றும் பயன்படுத்தாமல் இருக்கும் கோட்பாடுகள். ரைட்டா? யூஸ் அண்டு டிஸ்யூஸ் தியரி அப்படின்னா பயன்படுத்துதல் மற்றும் பயன்படுத்தாமல் இருக்கும் தியரி, கோட்பாடுகள் அப்படின்னா படிக்கலாம். அப்போ லேமார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி அப்படின்னா அதை லேமார்க்கோட பயன்படுத்தும் மற்றும் பயன்படுத்தாமல் இருக்கும் கோட்பாடு ஆனது. ஸ்டேட்ஸ்னால் எடுத்துரைக்கிறது. இந்த லேண்ட்மார்க்கு தான் தியரி. இந்த என்ன தியரினா யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி கண்டுபிடிச்சது யார்? லேமார்க் சயின்டிஸ்ட்டு. அது ஸ்டேட்ஸ் எடுத்துன்னு எடுத்துரைக்கிறது. என்ன சொல்லுகிறது? எதை சொல்லுகிறது? தட் இஃப் அன் ஆர்கன் இஸ் யூஸ்டு கான்ஸ்டன்ட்லி அப்படின்னா ஒரு உறுப்பானது, இப்போ மனுஷ உடம்புல ஒரு உறுப்பு தொடர்ச்சியாக வேலை செய்கிறது. எப்படி என்றால் அது என்ன செய்யுதுன்னு வளர்ச்சி அடைகிறதுன்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ ஒருத்தர் உடம்பு வளர்ச்சி செய்யாமல் இருப்பார். எக்ஸசைஸில் எதுக்கு செய்கிறாங்கன்னா உடம்பு வளர்ச்சி அடைகிறதுக்காக வேண்டி. பேசாமல் இருக்கிறவனுக்கும் இந்த பாடி பில்டர்களுக்கும் பார்த்திங்கன்னா அவன் வித்தியாசம் இருக்கும். அது அவன் வேலை செய்கிற எக்ஸசைஸ்ன்னு வேலை செய்கிறது. ரைட்டா? அப்போ அது உடம்பு வந்து வளர்ச்சி அடைகிறதுன்னு அர்த்தம். அதான் சொல்கிறேன். லேமார்க்ஸ் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி ஸ்டேட்ஸ்னு சொல்லுகிறது தட் என்னவென்றால் இஃப் அன் ஆர்கன் ஒரு உறுப்பானது இஸ் யூஸ்னா கண்டினியூஸ் யூஸ்னு பயன்படுத்தப்பட்டால் கான்ஸ்டன்ட் தொடர்ச்சியாக, கான்ஸ்டன்ட்னா தொடர்ச்சியாக, அது கான்ஸ்டன்ட்டில் ஒரு ஒரு நிலையாக, ரைட்டா, நிலையாக பயன்படுத்தப்பட்டால் த ஆர்கன் டெவலப்ஸ் வெல், அந்த ஆர்கன் அந்த உறுப்பானது வேகமாக வளர்ச்சி அடையும். நன்றாக வளர்ச்சி அடையும். ரைட்டா? ஒரு உறுப்பு, உடம்புல உள்ள ஒரு உறுப்பை நீ தொடர்ச்சியாக பயன்படுத்தினால் அந்த உறுப்பானது நல்ல முறையில் டெவலப்னா வளர்ச்சி அடையும். நல்ல முறையில் வளர்ச்சி அடையும். அண்டு கெட்ஸ் ஸ்ட்ரென்த்னா பெறும். எதை பெறும்? ஸ்ட்ரென்த், வலிமையை பெறும். அந்த உறுப்பு நல்ல வளர்ச்சி அடையும். மேலும் என்ன செய்யும்? கெட்ஸ் ஸ்ட்ரென்த்னா வலிமையை பெறும். ரைட்டா? அதேமாரி வென் அன் ஆர்கன் இஸ் நாட் யூஸ்டு அப்படின்னா ஒரு உறுப்பானது பயன்படுத்தப்படவில்லை என்றால், உடம்புல உள்ள ஒரு உறுப்பை நீ பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால், ஃபார் எ லாங் டைம், நீண்ட காலமாக நீ பயன்படுத்தாமல் இருந்தால் இட் கிராஜுவலி டீஜெனரேட்ஸ் அப்படின்றான். அப்போ கிராஜுவல்னா அது கிராஜுவல்னா தொடர்ச்சியாக என்ன செய்யணும்னா கிராஜுவல் சிறிதாக என்ன செய்யும்? டீஜெனரேட்னா சீரழிந்து போய்விடும், கெட்டு போய்விடும். டீஜெனரேட்னா கெட்டு போய்விடும், சீரழிந்து போய்விடும் அப்படிங்க சொல்கிறான். ரைட்டா? பயன்படுத்தினா நல்ல முறையில் வளர்ச்சி அடையும் அந்த உறுப்பு, இல்லைன்னா கெட்டு போய்விடும்ன்றான். அதாவது கிராஜுவல்னால் சிறிதாக கெட்டு போய்விடும். அப்போ உதாரணமாக த ஆன்செஸ்ட் ஆஃப், இது உதாரணம் சொல்கிறாங்க கேளுங்களேன். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான். த ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப் கிராஃபி, அதாவது கிராஃப்னு என்னது? ஒட்டகச்சிவிங்கின்னு அர்த்தம். இந்த கழுத்து வந்து நீளமாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒட்டகச்சிவிங்கி. த ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப் கிராஃபியோட முன்னோர்கள், அந்த ஒட்டகச்சிவிங்கியோட முன்னோர்கள். அப்படின்னா ஒட்டகச்சிவிங்கியோட முன்னோர்கள் வேறு புறவேடர்னா வைத்திருந்தனர். என்னது? வேறு புறவேடர்னா அந்த ஒரு ஒட்டகச்சிவிங்கி இப்போ இருக்குது. அப்போ அது முன்னோர்கள் என்னது? அதை பெற்ற அம்மா அப்பா, அதுக்கடுத்து அவங்க அம்மா அப்பா பெற்றவங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா பெற்ற ஒட்டகச்சிவிங்கி பற்றி சொல்கிறான். த ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப் கிராஃபினா ஒட்டகச்சிவிங்கி வேறுனா இருந்தது. ஆன்செஸ்டர் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். யாரோட ஆன்செஸ்டர்? முன்னோர்கள். இப்போ உள்ள ஒட்டகச்சிவிங்கியோட முன்னோர்களை பற்றி சொல்கிறான். முன்னோர் ஒட்டகச்சிவிங்கி பற்றி சொல்கிறான். த ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப் கிராஃப்னா ஒட்டகச்சிவிங்கி வேறு புறவேடிய வித் ஷார்ட் நெக், அந்த ஆன்செஸ்டர் ஆஃப் கிராஃபின்னா அந்த ஒட்டகச்சிவிங்கியோட முன்னோர்கள் எவ்வாறு இருந்தாங்கன்னா வித் ஷார்ட் நெக்னா அந்த நெக்கு, கழுத்து வந்து சின்ன கழுத்தாக இருந்தது. ஒட்டகச்சிவிங்கினா கழுத்து நீளமாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் இந்த ஒட்டகச்சிவிங்கியோட முன்னோர்களுக்கு வந்து கழுத்து குட்டையாக இருந்தது. அதாவது ஷார்ட் நெக் அப்படின்னா அதாவது குறுகிய நெக், கழுத்தை வைத்திருந்தது. அண்டு ஷார்ட் ஃபோர் லிம்ஸ்னால் முன்னங்கால்கள். ஷார்ட்னா சிறிய முன்னங்கால்கள் இருந்தது. அப்போ இந்த ஒட்டகச்சிவிங்கியோட இப்போ உள்ள ஒட்டகச்சிவிங்கி வந்து கழுத்து நீளமாக இருக்கும். அதேமாரி முன்னாடி கால்களும் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த ஒட்டகச்சிவிங்கியோட முன்னோர்களுக்கு கழுத்து குட்டையாக இருக்கும், முன்னங்கால்கள் சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறான். அதாவது வேறு புறவேடுனா வைத்திருந்தது. வித் ஏ ஷார்ட் நெக்னா சிறிய கழுத்து மற்றும் சிறிய முன்னங்கால்களை வைத்திருந்தது. டியூ டு ஷார்ட்டேஜ் ஆஃப் கிராஸ். அப்போ டியூ டு ஷார்ட்டேஜ் ஆஃப் கிராஸ்னால் புல்லுகள் வந்து தரையில் இல்லாததன் காரணமாக, இது புல்லைத்தான் திங்கும், தரையில் உள்ள புல்லுகளை திங்கும். அப்போ புல்லுகள் இல்லைன்னு என்ன பண்ணால் மரத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகளை திங்கணும். அப்போ மரத்தில் உள்ளது மரம் வந்து உயரமாக இருக்கும். அப்போ கழுத்தை நீட்டணும் இல்லை,
கழுத்து குட்டையாக இருந்தால் என்ன அர்த்தம்? அது இப்போ எட்ட முடியாது. அப்போ டியூ டு த ஷார்ட்டேஜ் ஆஃப் கிராஸ், அப்போ புல்லுகள் இல்லாத காரணத்தினால், ஷார்ட்டேஜ்னால் குறையாக இருந்த காரணத்தினால், இது புல்கள் டியூ டுன்னு அதன் காரணமாக, எதன் காரணமாக? ஷார்ட்டேஜ் ஆஃப் கிராஸ்னால் புல்லுகள் கம்மியாக இருந்த காரணத்தினால் தேர் ஃபோர்ஸ்டு தே எதை குறிக்குது? இந்த ஒட்டகச்சிவிங்களை குறிக்கிறது. ரைட்டா? தேர் ஃபோர்ஸ்டு, அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். எது? இந்த ஒட்டகச்சிவிங்கள். எதுக்கு? டு ஃபீட் ஆன், உணவுக்காக. அதாவது புல்லுகள் கம்மியாக இருந்தால் உணவுக்காக கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். எது? இந்த ஒட்டகச்சிவிங்கள். எதற்கு பார்ப்போம். எப்படி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள்னா, லீவ்ஸ் ஃப்ரம் ட்ரீஸ் அப்படின்னா, லீவ்ஸ்னால் இலைகளை தின்பதற்கு, எதை? மரத்தில் உள்ள இலைகளை தின்பதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். கீழே உள்ள புல்லுகள் இல்லாதனால ஒட்டகச்சிவிங்கள் மரத்தில் உள்ள இலைகளை தின்பதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அப்படின்னா அதுக்கு அது கழுத்தை நீட்டி நீ வந்து திங்கணும். அப்போ கழுத்தை நீட்டி திங்கும்போது கழுத்து வந்து ப்ராக்டிஸ் ஆகுது. ரைட்டா? கழுத்து நீள ஆரம்பிக்குது. அப்போ டெய்லி இந்த மாதிரி கழுத்தை நீட்டி தின்னிட்டு இருக்கும்போது உன் கழுத்து வந்து குட்டையாக உள்ள கழுத்து வந்து நீளமாக போகுது. அப்போ அந்த உறுப்பை நீ பயன்படுத்துகிறியா? அதிகமாக பயன்படுத்துகிறியா? ஏன்னா திங்கணும் இல்லையா? அப்போ கழுத்தை நீட்டி திங்குமோ அந்த கழுத்து வந்து நீள ஆரம்பிச்சிருது. அப்போ முன்னாடி விட காலும் நீள ஆரம்பிச்சிருது. ரைட்டா? அதான் சொல்கிறான். த கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்சிங் என்னது? நீட்சின்னு சொல்கிறான். நீளுதல். ரைட்டா? த கண்டினியூஸ், தொடர்ச்சியாக நீ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால், கழுத்தை நீட்டி தானே போய் அந்த இலையை பிடிக்கணும். அதாவது கண்டினியூஸ் தொடர்ச்சியான ஸ்ட்ரெச்சிங் நீட்சின்னு என்னது? நீளுதல். அந்த கழுத்து நீளுதல் தொடர்ச்சியாக இருந்தால், ஆஃப் தர் நெக்னா அவங்களோட கழுத்து, அந்த ஒட்டகச்சிவிங்களோட கழுத்து இந்த மரத்தில் உள்ள இலையை பிடுங்கிறதுக்காண்டி நீண்டு தொடும். அது நீள்றது தொடர்ச்சியாக இருந்தால், அண்டு ஃபோர் லிம்புகளும் முன்னங்காலுகளை நீ அதை பிடிச்சி வச்சு, முன்னங்காலை வந்து அமுக்கி பிடிச்சி தான் நீ வந்து அது கழுத்தை வந்து தூக்கணும். ரைட்டா? அப்போ இந்த ரெண்டுமே தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே இருக்கிறது. ரைட்டா? இந்த கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்சிங்னா தொடர்ச்சியான நீட்சி எதுக்குன்னு காரணம். நீளுதல் ஆஃப் த நெக்குன்னா கழுத்து மற்றும் ஃபோர் லிம்ப்னா முன்னங்காலுகளும் ரிசல்டட் நீண்டு கொண்டே இருக்கிறதுனால ரிசல்டட் முடிவில் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் லாங் நெக் அண்டு லாங் ஃபோர் லிம்ஸ். அப்போ கடைசி இந்த ஒட்டகச்சிவிக்கு என்னாச்சு? நீளமான கழுத்து வந்துருச்சு, அதேமாதிரி நீளமான முன்னங்காலுகளும் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா கண்டினியூஸாக அதை பயன்படுத்தினால. விச் இஸ் அன் எக்ஸாம்பிள், இது ஒரு உதாரணமாக இருக்கிறது. விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கான்ஸ்டன்ட் யூஸ் ஆஃப் அன் ஆர்கன். அப்போ இது ஒரு உதாரணம். விச் இஸ் அன் எக்ஸாம்பிள், இது ஒரு உதாரணம். எதற்கு? ஃபார் கான்ஸ்டன்ட் யூஸ் ஆஃப் ஆர்கன். அப்போ தொடர்ச்சியாக ஒரு உறுப்பை நீ பயன்படுத்துறதுனால அது உறுப்பு வளர்ச்சி அடைகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு, த டீஜெனரேட்டட் விங் ஆஃப் கிவி என்ற ஒரு பறவை. ரைட்டா? அது வந்து என்ன செய்யுது? த டீஜெனரேட்டட் விங், அந்த கிவி பறவை வந்து பறக்காது. ரைட்டா? அப்போ அதுக்கு உள்ள இறக்க என்ன பயன்படும்? இறக்க கெட்டு போயிடும். ரைட்டா? பறக்க ஆரம்பித்தா தான் இறக்க வந்து நல்லா வந்து வலிமையாக இருக்கும். அப்போது இந்த டீஜெனரேட்டட் கெட்டு போனால் ஒரு என்னது விங்குன்னு என்னது? ரெக்கை. எதனோட ரெக்கை? ஆஃப் கிவி என்ற ஒரு பறவையோட ரெக்கை கெட்டு போகிற ரெக்கை. எதுக்குன்னா, இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்கன் ஆஃப் டிஸ்யூஸ். இது வந்து ஒரு உதாரணம். இந்த கிவியோட ரெக்கை கெட்டு போச்சு. ஏன்னு சொன்னால் அது அது பறக்காது, ரெக்கையை வச்சு சும்மா தான் இருக்கும். அப்போ சும்மா இருந்தால் அந்த ரெக்கை கெட்டு போயிடும். இது வந்து டிஸ்யூஸ். அதாவது இது எதுக்கு உதாரணம்? இது நீ பயன்படுத்தாததுக்கு ஒரு உதாரணம். அது பயன்படுத்தினா அது வந்து நல்லா அந்த தொண்டை வந்து நீண்டுட்டு போகுது. பயன்படுத்தலைன்னு சொன்னால் கெட்டு போச்சு. இது பறக்கக்கூடிய கிவி கூட பறக்க முடியாமல் இருக்குது. அதாவது டீஜெனரேட்டட் விங் அப்படின்னா கெட்டுப்போன இறக்கை. எதனோட? கிவி என்ற ஒரு பறவையோட கெட்டுப்போன இறக்கை வந்து எதற்கு உதாரணமாக இருக்கிறது? இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்கன். ஒரு உறுப்புக்கு உதாரணமாக இருக்குது. என்ன உறுப்புக்கு? ஆஃப் டிஸ்யூஸ், பயன்படுத்தாத உறுப்புக்கு உதாரணமாக இருக்கிறது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னா, தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வர்டு கேரக்டர்ஸ் அப்படின்றான். தியரி ஆஃப், நல்லா பார்த்துங்க, தியரினா கோட்பாடு, ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னா மரபு வழி கோட்பாடு, ஆஃப் அக்வர்டு கேரக்டர், அக்வர்டுனா பெறப்பட்ட குணநலங்கள். அப்போ கோட்பாடு எதில்? மரபு வழியாக பெறப்பட்ட குணநலங்களின், அக்வர்டுனா பெறப்பட்ட, கேரக்டர் குணநலங்கள், மரபு வழியாக பெறப்பட்ட குணநலங்களின் கோட்பாடு. அதை பற்றி பார்க்கலாம். when there is a change in the environment அப்படின்னா சுற்றுப்புற சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும் போது, வேணுன்னா அப்போது there is a change, மாற்றங்கள் ஏற்படும் போது, எதில்? இந்த என்வாயர்மெண்ட், சுற்றுப்புற சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும் போது கிளைமேட் சேஞ்ச் ஆகும். ரைட்டா? இப்போ வெயில் அடித்தா அதுக்கு தக்கன நம்ம உடம்பு வெயிலுக்கு தாங்கும்.
குளிரடிச்சா அதுக்கு தக்கன நம்ம குளிர் ஆகும் ரைட்டா. அதை சேஞ்ச் ஆகும்போது த அனிமல் ரெஸ்பாண்ட் டு த சேஞ்ச், அந்த மிருகங்களானது ரெஸ்பாண்ட் டு த சேஞ்ச், அந்த சுற்றுப்புற சூழ்நிலைக்கு சேஞ்சு மாற்றங்கள் நல்லா கவனிங்க. when there is a change of in the environment, அந்த சுற்றுப்புற சூழ்நிலைகள் மாற்றம் அடையும் போது அது அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் த அனிமல்ஸ் ரெஸ்பான்ஸ் டு த சேஞ்ச், அனிமல் வந்து அங்கே உள்ள மிருகங்கள் அந்த மாற்றத்துக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்கிறது ரைட்டா. ரெஸ்பான்னா நடந்து கொள்கிறது எதற்கு, டு த சேஞ்ச், அந்த மாற்றத்துக்கு தக்கன மிருகங்கள் நடந்து கொள்கிறது ரைட்டா. புரியுதா, அதுதான் சொல்கிறான். சுற்றுப்புற சூழ்நிலைகள் மாற்றம் அடையும் போது அதில் உள்ள மிருகங்களும் அந்த மாற்றங்களுக்கு ரெஸ்பாண்ட் தகுந்தாற் போல் எதற்கு, டு த சேஞ்ச் அந்த மாற்றங்களுக்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்கிறது ரைட்டா. அப்போ த டெவலப் அடாப்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், த டெவலப்னா அது வளர்ச்சி அடைய செய்கிறது. எதை, அடாப்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் உருவங்கள் ரைட்டா. உருவங்களில் ஸ்ட்ரக்சர் அமைப்பில் அடாப்டிவ்னா ஒரு கையாளுகிறது, அதனோட உருவங்களை அமைப்பை கையாளுகிறது ரைட்டா. டெவலப் அதனோட அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அடாப்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்னா மாற்றங்கள், அதாவது முன்னேறுகிறது, வளர்ச்சி அடைகிறது ரைட்டா. தேனா அந்த மிருகங்களை குறிக்கிறது. டெவலப்னா வளர்ச்சி அடைகிறது. எது, ஸ்ட்ரக்சர்ஸ் அதோட அமைப்பு வளர்ச்சி அடைகிறது ரைட்டா, அடாப்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட், த கேரக்டர் டெவலப்டு பை த அனிமல்ஸ் டூரிங் தர் லைஃப் டைம். அப்படின்னு த கேரக்டர்னா குணநலங்கள், டெவலப்டுன்னா அதே தான் வளர்ச்சி அடைய செய்கிறது. பை த அனிமல் அந்த மிருகங்களோட குணநலங்கள் வளர்ச்சி அடைகிறது. எப்போது, டூரிங் தர் லைஃப் டைம், அதனோட வாழ்நாள் ஃபுல்லாக. இது இதன் காரணமாக அதனோட குணநலங்களும் வாழ்நாள் முழுக்க வளர்ச்சி அடைகிறதுன்னு சொல்கிறான். இன் ரெஸ்பான்ஸ் டு த என்வாயர்மெண்டல் சேஞ்ச். அப்போ இந்த என்வாயர்மெண்ட் இன் ரெஸ்பான்ஸ்னால் அதற்கு தகுந்தாற் போல் பதிலளிக்கக்கூடிய, ரெஸ்பான்ஸ்னு பதிலளிக்கக்கூடிய, அது தகுந்தாற் போல் எப்படி போட்டாலும் ஒன்று தான். இன் ரெஸ்பான்ஸ் டு த என்வாயர்மெண்டல் சேஞ்ச், அப்போ என்வாயர்மெண்ட் சுற்றுப்புற சூழ்நிலையில் மாற்றங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அதை என்ன சொல்கிறாங்க, ஆர் கால்டு அக்வர்டு கேரக்டர்ஸ். அப்போ அதுக்கு தக்கன அந்த கேரக்டர் மாறுதா அதுக்கு மிருகங்களுக்கு, அதை தான் சொல்கிறான். நல்லா பார்த்துக்கோங்க. த டெவலப் அடாப்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா அதோட உருவங்களில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதேமாரி த கேரக்டர் கேரக்டர் குணநலங்களில் முன்னேறுகிறது ரைட்டா. குணநலங்களில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. பை த அனிமல்னா மிருகங்களுக்கு. எப்போது, டூரிங் தர் லைஃப் டைம் வாழ்நாள் ஃபுல்லாக கேரக்டரில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. இன் ரெஸ்பான்ஸ் டு த என்வாயர்மெண்டல் சேஞ்சஸ் அப்படின்னா இந்த என்வாயர்மெண்டல் மாற்றங்கள் ஆகுறதுனால அதில் வந்து குணநலங்கள் மிருகங்களுக்கு மாற்றம் அடைகிறது. அதைத்தான் நம்ம எவ்வாறு அடைக்கிறோம், அக்வர்டு கேரக்டர்ஸ்னு அழைக்கிறோம். பெறப்பட்ட குணநலங்கள் மாற்றம் அடைகிறத குணநலங்கள், அதை என்ன அக்வர்டுனா பெறப்பட்ட குணநலங்கள் தானே, பெறப்பட்ட குணநலங்கள் என்று அழைக்கிறோம் அப்படின்னா. அப்போ அக்கார்டிங் டு லேமார்க் தியரி பிரகாரம், அதன் பிரகாரம் த அக்வர்டு கேரக்டர் ஆர் டிரான்ஸ்மிட்டட் டு த ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னா அந்த அக்வர்டு கேரக்டர், இப்போ ஒரு உயிரினம் பெறப்பட்ட ஒரு கேரக்டர் அது வந்து அது குழந்தைகளுக்கும் போகும் ரைட்டா. அதுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இது பெற்றுக்கொண்ட குணநலங்கள். எப்போ பெற்றது குணநலங்கள், அது கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது, என்வாயர்மெண்டல் சேஞ்ச் ஆகும்போது இதனோட குணநலங்கள்லேயே மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் அதுக்கு பிறந்த குழந்தைக்கும் வரும் ரைட்டா. அதான் சொல்கிறது அக்வர்டு கேரக்டர்னா பெறப்பட்ட குணநலங்கள் ஆர் டிரான்ஸ்மிட்டட்னா அளிக்கப்படுகிறது. டிரான்ஸ்மிட்னா செல்லுகிறது யாருக்கு, டு த ஆஃப் ஸ்ப்ரிங் அதனோட வாரிசுகளுக்கு பரவுகிறது ரைட்டா, செல்லுகிறது. இதனோட குணநலங்கள் பை த ப்ராசஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், இந்த வழிமுறையில் செல்லுகிறது. பை த ப்ராசஸ்னால் வழிமுறை என்ன, மரபு வழியாக செல்லுகிறது ரைட்டா. இது ஒரு கேரக்டர் மாற்றிடுச்சு, அந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆனதுனால அப்போ இதுக்கு மரபு சேஞ்ச் ஆகிடுச்சா, அந்த மரபு வழியாக அதோட குழந்தைக்கு போகிறது இந்த கேரக்டர் அப்படின்றான். பை த ப்ராசஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னால் மரபு வழியாக பரம்பரையாக செல்லுகிறதுன்னு சொல்கிறான். அடுத்து டார்வினிசம் அல்லது தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் ரைட்டா. டார்வினிசம் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் அடுத்ததில் பார்க்கலாம். டார்வினிசம் இதுலேயே பார்த்துருமா இல்லைனா, சரி பார்ப்போம். டார்வினிசம் அண்ட் தியரி ஆஃப் நேச்சுரலிசம் அப்படின்னு சொன்னால், இப்போ சார்லஸ் டார்வின் என்ற ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். ஒன் ஆஃப் த கிரேட் நேச்சுரலிஸ்ட் அப்படின்னா ஒரு பெரிய இயற்கையாளர்னு சொல்லுவாங்க, இயற்கை விரும்பும் நபர். சார்லஸ் டார்வின் என்பவர் இருந்தார். ஒன்றுனா அவர் இயற்கை விரும்பிகள் எக்கச்சக்கமே இருந்தாங்க, அதில் இவர் ஒருத்தர் ஒரு ஆளாக இருந்தார். இதில் கிரேட் நேச்சுரலிஸ்ட்னா இயற்கை விரும்பியாக
இயற்கை விரும்பிகளில் இவர் ஒரு பெரிய இயற்கை விரும்பியாக இருந்தார். அண்ட் ஃபிலாசபர் தத்துவ ஞானியாகவும் இருந்தார். இயற்கை விரும்பும் நபராகவும் இருந்தார், தத்துவ ஞானியாகவும் இருந்தார். எப்போ ஆஃப் 18th century 18ஆம் நூற்றாண்டில் இருந்தார்னு அர்த்தம். ஹி வாஸ் பார்ன் இன் இங்கிலாண்டில் பிறந்தார். எப்போ 1809 வருஷம் இந்த டார்வின் டேட்டா. ஒயில் ஸ்டடியிங் இன் காலேஜ், அப்போனா ஒயில்னா எப்போது ஸ்டடிங்னா படித்து கொண்டு இருக்கும்போது, எங்கே இன் காலேஜில் படித்து கொண்டு இருக்கும்போது த்ரூ ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ப்ரொஃபஸர் ஜேஎஸ் ஹென்ஸ்லோ அப்படின்னா இவர் நண்பரானார். யாருக்கு? அவரோட ப்ரொஃபஸருக்கு, அவருக்கு சொல்லிக் கொடுக்குற ப்ரொஃபஸர் வாத்தியார் கூட இவர் நண்பர் மாதிரி பழகினார். த்ரூ ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ப்ரொஃபஸர் ஜேஎஸ் ஹென்ஸ்லோ கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனார். ஒயில் ஸ்டடியிங் இன் காலேஜ் படித்து கொண்டு இருக்கும்போது த்ரூ ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அவனோட நண்பர்கள் மூலமாக த்ரூ ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களோட நண்பர்கள் மூலமாக வித் ப்ரொஃபஸர் ஜேஎஸ் ஹென்ஸ்லோ, அதாவது வித் ப்ரொஃபஸர் நல்லா கவனிங்க, அவர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது த்ரூ ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அவர்கள் நண்பர்கள் மூலமாக வித் யார் கூட? ப்ரொஃபஸர் ஜேஎஸ் ஹென்ஸ்லோ, ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் ஜேஎஸ் ஹென்ஸ்லோ கூட ஹி வாஸ் ஃபேசினேட்டட் டுவர்ட்ஸ் த நேச்சர் அப்படின்னா ஹி வாஸ் ஃபேசினேட்டட் என்னது? அதாவது கவரப்பட்டார், இழுக்கப்பட்டார். ஹி வாஸ் ஃபேசினேட்னா கவர்ந்து இழுக்கப்பட்டார், அவர் விரும்பினார்னு அர்த்தம். ஹி வாஸ் ஃபேசினேட்னா கவரப்பட்டார். எதனை? இயற்கையால் இவர் ஈர்க்கப்பட்டார்னு அர்த்தம். அந்த ப்ரொஃபஸர் கூட இவர் பழகுறதுனால இயற்கையால் ஈர்க்கப்பட்டார். அட் த டைம் அந்த நேரத்தில் த பிரிட்டிஷ் அட்மிராலிட்டி, அப்போ அட்மிராலிட்டினா நேவியில் உள்ள ஒரு அதிகாரின்னு அர்த்தம். பிரிட்டிஷ் அட்மிராலிட்டி அப்புறம் அட்மிராலிட்டி என்னது? அட்மிராலிட்டி பிளான்ட் எ வாயேஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்றான். வாயேஜ்னா ஒரு பயணம், அதாவது கடல் பயணம் சொல்லுவாங்க, ரைட்டா? கடல் பயணத்துக்கு தான் வாயேஜ்னு சொல்லுவாங்க. எதற்காக வேண்டி வாயேஜ் செய்கிறாங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ஆராய்ச்சி செய்ய ஒரு கடல் பயணத்தை, அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம், பிரிட்டிஷ் அட்மிராலிட்டி அப்படின்னா பிரிட்டிஷ் சார்ந்த ஒரு நேவின்னு கப்பல் படையை சார்ந்த ஒரு அட்மிராலிட்டினா அவர் அந்த அதிகாரியோட பதவி, ரைட்டா? அட் த டைம் அந்த நேரத்தில் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் அட்மிராலிட்டி என்ன பண்ணார்னா பிளான் பண்ணார்னா முடிவு செய்தார்கள். எதற்கு? வாயேஜ் ஒரு பயணம் செல்ல. என்ன பயணம் செல்ல? எதற்காக வேண்டிய? பயணம் செல்ல, கடல் வழி. வாயேஜ்னால் கடல் வழி பயணம் செல்ல. எதற்கு? ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆய்வு செய்வதற்கு, கடல் வழி பயணத்துக்கு பிரிட்டிஷ் அட்மிராலிட்டி ஒரு முடிவு செய்தார். ஃபார் எத்தனை வருஷத்துக்கு அந்த ஆய்வு? ஃபார் 5 இயர்ஸ் ஆன் ஏ ஷிப்பு, ஒரு ஷிப்பில் 5 வருஷத்துக்கு நீங்கள் போகணும், ரைட்டா? 5 வருஷத்துக்கு போகிற மாதிரி முடிவு செஞ்சாங்க. ஆன் ஏ ஷிப், ஒரு கப்பலில் போகிறதுக்கு மாதிரி முடிவு செஞ்சாங்க. அந்த கப்பல் பேர் என்னது? நேம்டு HMS பீகிள்ன்ற கப்பலில் 5 வருடத்துக்கு கடல் வழியாக பயணம் செய்யணும், பயணம் செய்து ஆய்வு செய்யணும்னு சொல்லி பிரிட்டிஷ் அட்மிராலிட்டி முடிவு செய்தார். அப்போ அந்த நேரத்தில் அட் த டைம் அந்த நேரத்தில் அரவுண்டு எதை நோக்கி போனால் சவுத் அமெரிக்கா, அதாவது தென் அமெரிக்காவை நோக்கி பயணம் செஞ்சு ஆய்வு மேற்கொள்ளுன்னு சொல்லி முடிவு செஞ்ச நேரத்தில் அப்போது டாக்டர் ஹென்ஸ்லோன்னு ஒருத்தர் இருக்கார்ல, இந்த ப்ரொஃபஸர், இந்த டார்வினோட ஃப்ரெண்டு மூலிமா பழக்கமான ப்ரொஃபஸர். அப்போ டாக்டர் ஹென்ஸ்லோ வாஸ் ஆஸ்க்டு டு நாமினேட் ஏ யங் நேச்சரலிஸ்ட் ஃபார் திஸ் வாயேஜ். அப்போது இந்த அட்மிராலிட்டி இந்த கப்பல் படை தலைவர் யாரை கேட்டுக்கொண்டார்? டாக்டர் ஹென்ஸ்லோவை கேட்டார். இது டாக்டர் ஹென்ஸ்லோ வாஸ் ஆஸ்க்டுனா டாக்டர் ஹென்ஸ்லோன்ற ப்ரொஃபஸர் வாஸ் ஆஸ்க்டுன்னு கேட்டுக்கொள்ளப்பட்டார். டாக்டர் ஹென்ஸ்லோ வாஸ் ஆஸ்க்னு கேட்டுக்கொள்ளப்பட்டார். யார் மூலமாக கேட்டுக்கொள்ள இப்போ நான் கேட்டுக்கொள்ளப்பட்டேன்னா எனக்கு யாராவது ஒருத்தர் ஏதோ சொல்கிறாங்க, நான் கேட்குறேன்னு அர்த்தம். புரியுதா? யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க, நான் கேட்குறேன், அதை நான் கேட்டுக்கொள்ளப்பட்டேன் அப்படின்னா டாக்டர் ஹென்ஸ்லோ டாக்டர் ஹென்ஸ்லோ கேட்டுக்கொள்ளப்பட்டார். டு நாமினேட்னா ஒருத்தரை செலெக்ஷன் செய்ய. எதை செலெக்ஷன் செய்ய? யங் நேச்சரலிஸ்ட், ஒரு இளமையான இயற்கைவாதியை செலெக்ஷன் செய்கிறதுக்கு டாக்டர் ஹென்ஸ்லோ கேட்டுக்கொள்ளப்பட்டார். எதற்காக வேண்டிய? ஃபார் வாயேஜ்னு இந்த பயணத்துக்காக வேண்டி, கடல் பயணத்துக்காக வேண்டி டாக்டர் ஹென்ஸ்லே ஒரு இளமையான நேச்சரலிஸ்ட் இயற்கைவாதியை தேர்ந்தெடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார். அப்போ இது கேட்டுக்கொள்ளப்பட்டார். இவர் யார் சொன்னது? இந்த அட்மிரல் சொல்லியிருக்கார், ரைட்டா? இந்த நேவியோட அட்மிரல் இவர்கிட்ட சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். நீ யாரையா செலெக்ஷன் பண்ணி கொடுப்பான்னு சொல்லியிருக்கார். அதான் கேட்டுக்கொள்ளப்பட்டார் அப்படின்னா. அப்போ
இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் தெரிஞ்ச டார்வினை செலெக்ஷன் பண்ணியிருக்காரு. டார்வின் வாஸ் கிவன் த ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ டார்வினுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது ரைட்டா, அதில் போகிறதுக்கு, அந்த கப்பலில் போய் 5 வருஷம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. டூரிங் இஸ் 5 இயர்ஸ், அப்போ அந்த 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 5 ஆண்டு காலம், டூரிங் அந்த நேரத்தில் இஸ் 5 இயர்ஸ், அவரோட 5 ஆண்டு காலம். எப்படி 31 to 35 வாயேஜ், அந்த வாயேஜ்னு அந்த கடல் பயணத்தில் ஹி விசிட்டட், அவர் பார்வையிட்டார், மெனி பார்ட்ஸ், பல இடங்களை பார்வையிட்டார் ரைட்டா. பல இடங்கள்னா பல இடங்களை, உலகத்தில் உள்ள பல இடங்களை அவர் பார்வையிட்டார். மெனி பிளேசஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தில் உள்ளதை. த நம்பர் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இன்க்ளூடிங் த கேலபேகோஸ் ஐலாண்ட். அப்போ இவர் பார்வையிட்ட ஐலாண்டில் தீவுகளில் த நம்பர் ஆஃப் ஐலாண்ட் அப்படின்னா ஏகப்பட்ட ஐலாண்டுகள், இன்க்ளூடிங் உதாரணமாக அதில் இருக்கிறது சில வகைகள் சொல்கிறான். அதான் கேலபேகோஸ் ஐலாண்ட், கேலபேகோஸ் தீவு. அடுத்து பெசிபிக் ஐலாண்ட், பெசிபிக் தீவு. இப்போ இதெல்லாம் அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் அங்கே போய், இறந்த டார்வின் இந்த கப்பலில் போய். அப்போ டார்வின் மேட் எலாபரேட் அப்சர்வேஷன் அப்படின்றான். டார்வின் வந்து என்ன பண்ணார்னா எலாபரேட் அப்சர்வேஷனாக கவனிப்பு, எலாபரேட்னா விரிவான ஒரு கவனிப்பை உண்டாக்கினார். டார்வின் மேட்னா உண்டாக்கினார், ஒரு விரிவான, அவர் கவனித்ததை என்னென்னா அவர் கண்டுபிடிச்சாரோ அதை விரிவாக எழுதினார்னு அர்த்தம். அதை எலாபரேட் அப்சர்வேஷனை கவனிப்பு, விரிவான கவனிப்பை செய்தார்னு அர்த்தம். அவர் என்னென்ன அங்கே பார்த்தாரோ அதை போல் எழுதியிருக்காருன்னு அர்த்தம். ஆன் நேச்சர் ஆஃப் த லேண்ட், நேச்சர் ஆஃப் அந்த நிலத்திலோட இயற்கையில் அவர் விரிவான ஒரு அறிக்கையை தயாரித்தார். அண்ட் அனிமல்ஸ், அதில் உள்ள மிருகங்களை பற்றியும் அந்த இயற்கையோட, அதாவது அது என்னது, அதாவது என்ன சொல்கிறேன்னா நேச்சர் ஆஃப் த ஐலாண்ட், லேண்ட் அந்த நிலத்தோட இயற்கை மற்றும் அதில் உள்ள தாவரங்கள் மற்றும் அனிமல்கள் ஆஃப் த ரீஜன், அந்த பகுதியில் உள்ள அனிமல்கள், தாவரங்கள் மற்றும் இயற்கை, அதை பற்றி ஒரு விரிவான ஒரு அறிக்கையை அவர் தயாரித்தார் அப்படின்றார். அடுத்து நெக்ஸ்ட்டு ஹி விசிட்டட் ஆஃப் த ரீஜன், ஹி விசிட்டட் அவர் பார்வையிட்ட பகுதி ரைட்டா. நெக்ஸ்ட் ஹி ஃபர்தர் ஒர்க்டு ஃபார் எ பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ் அப்படின்னா இவர் மேலும் வேலை செய்தார். எத்தனை வருஷங்க, 20 வருஷத்துக்கு ரைட்டா. மேலும் அந்த 5 வருஷம் முடிச்சுட்டு பிறகு ஒரு 20 வருஷமாக இந்த இயற்கையை பற்றி கண்டுபிடித்தார். இயற்கையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஹி ஃபர்தர் ஒர்க்னா இவர் மேலும் வேலை செய்தார். எத்தனை வருஷத்துக்கு, ஃபார் எ பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ், எத்தனை மேலும் 20 ஆண்டு காலம் பணிபுரிந்து டு டெவலப், எதற்காக வேண்டிய டு டெவலப்னா வளர்ச்சி அடைய செய்தார். த தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். அப்போ இயற்கையின் செலெக்ஷன் ரைட்டா. நேச்சுரல் செலெக்ஷனா இயற்கையின் தேர்வு என்ற ஒரு கோட்பாடை மேலும் 20 ஆண்டு காலம் அவர் வேலை செய்து உண்டாக்கினார். இந்த இடத்துல டெவலப்னா வளர்ச்சி அடைய செய்தார்னால உண்டாக்கினார்னு அர்த்தம் ரைட்டா. அடுத்து டார்வின் பப்ளிஷர்ஸ், இது அடுத்ததில் பார்க்கலாம்.